தேர்தல் வாக்குறுதி விஜய் வெளியிட்டார். திமுக அதிமுகவுக்கு விஜய் ஓபன் சவால். நான் வீசிய பாம் தாறுமாறா வெடிக்குது, விஜய் பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. சேலத்தில் நடைபெற்ற தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசிய தவேக கட்சி தலைவர் விஜய், நடைமுறைக்கு ஒத்துவராத வாக்குறுதிகளை என்றுமே வழங்க மாட்டேன் என விஜய் தெரிவித்துள்ளார். மக்களுக்கான அடிப்படை வசதிகளை வழங்குவதே தனது முதல் வாக்குறுதி என்றும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைவருக்குமான அறிக்கையாக இது அமையும் என்றும் விஜய் உறுதியளித்துள்ளார். ஏற்கனவே பைக், வீடு என தவேக வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மக்களை நேசிக்கிற நல்ல குணம் இருந்தா போதும்யா. நல்ல சூப்பரான ஒரு நல்லாட்சி கொடுக்கலாம். நல்லாட்சி கொடுக்கிறதுக்கு மெத்த படிச்ச மேதாவிகளா இருக்கணும்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. காமராஜர் அவர்கள் மாதிரியோ, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ மக்கள் சக்தியின் துணையால, மக்கள் மேல அக்கறையா இருக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளின் துணையால சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். மற்றவர்கள் தொடங்கிய கட்சியில் இருப்பவர்கள் தன்னை போல் தனியாக நின்று 1% வாக்கு வாங்க முடியுமா என விஜய் சவால் விட்டிருக்கிறார். தன்னை அனுபவம் இல்லாதவர் என கூறுவதற்கு பதிலடி கொடுத்த அவர், மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதில் தங்களுக்கு அனுபவம் இல்லை என்றார். மேலும் கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் முதன்மையான சக்தியாக மாறி 30% மேல் மக்கள் ஆதரவை கொண்டிருக்கும் தவேகவுக்கு அனுபவம் இல்லையா எனவும் கேட்டுள்ளார். அவங்க ஆரம்பிச்ச அரசியல் கட்சியில, அடுத்தவங்களுடைய அட்ரஸ்ல அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? 30 வருஷமா மக்கள் இயக்கமா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா வளர்ந்து இந்த கூட்டணி கட்சிகள் மட்டுமே நம்பி இருக்கிற 75 வருஷ கட்சி, 50 வருஷ கட்சின்னு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரையும் மீறி இன்னைக்கு களத்துல தனியா நின்னு இந்த 2 வருஷத்துல முதன்மை சக்தியா வளர்ந்து 30% தாண்டி இன்னைக்கு மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிற நமக்கு அனுபவம் இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் வீசிய பொலிட்டிக்கல் பாம் அனைத்து கூட்டணியிலும் தற்போது வெடித்துக் கொண்டிருப்பதாக விஜய் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் பதறுவதாக கூறிய அவர், ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என முதல்வர் சொல்வதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவை பொறுத்தவரை ஆட்சி அமைக்க மட்டுமே கூட்டணி எனவும் மற்றவைக்கு அவர்கள் தனி அணி எனவும் விமர்சித்துள்ளார். நான் விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசும்போது ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு ஒன்னு சொன்னேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு. ஆட்சி அதிகாரத்துல பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி, அவங்க மட்டுமே ஒரே அணி. வெல்வோம் ஒன்றாக, ஆனா வரும் வெல்த்தெல்லாம் பார்ப்போம் தனியாக. அந்த வெல்வோம் ஒன்றாக என்றது இதுதான் சீக்கிரட்டே. புரிய வேண்டியவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன்.